ஏண்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க தெரியுது, மறுபடியும் அந்த பாட்டில தண்ணி ரொப்பி வைக்கணும்னு உனக்கு தெரியாது? எல்லா வேலையும் நானே செஞ்சு தொலைறேன். இந்தா தண்ணி ரொப்பி வை. அப்படியே வை, அப்புறமா வைக்கிறேன். ஏண்டா நாய, என்ன ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்க? தெரியாம வச்சிட்டேம்மா. எது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு ஒரு விவசாய இல்ல. ஒரு நாள் பார்த்தா சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டு காலி கவர் வச்சிருக்க, இன்னொரு நாள் பார்த்தா பிஸ்கெட் சாப்பிட்டு காலி கவர் வச்சிருக்க. இது ஃப்ரிட்ஜ் நினைச்சா இது குப்பை தொட்டி நினைச்சியா? விட்டா எல்லாத்தையும் தூக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவான் போல இருக்கு. இன்னொரு தடவை நீ ஏதாச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்துன்னு வந்து வச்சதை நான் பார்த்தேன், சாம்பார்ல பூண்டு நசி போட்ட மாதிரி ஒன்னு நசி போட்டுருவேன். ஆண்டி ஆண்டி, வெளியே யாரும் வந்திருக்காங்க போல, போய் யாருன்னு பாரு. போமா, எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லினேரு. நீயே போய் பார்ப்போ. ஒரு வேலை சொன்னா செய்யாதடா எருமை. யாரு? எங்க அம்மா குடிக்க ஜில்லு தண்ணி கேட்டாங்க. எடுத்துட்டு வரேன். ஆன்ட்டி இப்போ யாரு? ஆன்ட்டி ஆன்ட்டி எங்க அம்மா இல்ல, இருங்க கேட்டு வந்துடுறேன். ஐஸ் கட்டி கேட்டாங்க, எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஐயோ இது என்ன பெரிய தொல்லையா போச்சு. இப்போ யாரு? ஆண்டி இந்தாங்க, இது எங்க அம்மா உங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னாங்க. குடு. ஆண்டி என்னடா? ஆண்டி ஆண்டி நால தோ இவன். என்ன? ஆண்டி அப்படியே இத ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. டுன் இந்தாடி இந்த தயிரை கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோ. சோபா அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா. காலையில இருந்து தெருவுல இருக்கிறவங்க எல்லாரும் இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க சொல்லி ஃப்ரிட்ஜ ரொம்ப கிடக்கு. இப்போ நான் இதை எங்க போய் வைக்கிறது? அம்மா ஃப்ரிட்ஜுக்கு மேல ஃப்ரீசர் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் இடம் இருக்கு, நான் இப்பதான் பார்த்தேன். அதான் இடம் இருக்காமே, இந்தா எடுத்துன்னு போய் வை. கொடுங்க. ஒரு வேலை சொன்னா செய்ய துப்பு இல்ல. உன்னை கேட்டாங்க ஃப்ரிட்ஜ்ல இடம் இருக்கா இல்லையான்னு. அதிகபட்சம் இதை பண்ணாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டிவி பாக்குறவங்க டிவி தானே பார்க்கணும். ஊர்ல இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா அவன் வீட்டு பொருள் எல்லாம் எங்க தலைமையில வைக்கிறது? ஏன் எனக்கு தெரியாதா ஃப்ரிட்ஜ்ல இடம் இருக்கா இல்லையான்னு? போட்டு சும்மா இருக்க மாட்டாடா நீ. ஆண்டி நானும் போன போட்டுன்னு பார்த்தா ரொம்ப நேரம் போறீங்க. ஐயோ ஆண்டி ஆண்டி, நேத்து எங்க அம்மா ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி ஊருக்கா குத்தாங்கல்ல, அதை வாங்கதான் ஆண்டி நான் வந்தேன். ஊருக்காவது கீர்க்காவாது, இனிமே யாராச்சும் ஃப்ரிட்ஜ் கிரிட்ஜ்னு சொல்லி வீட்டு பக்கம் வந்தீங்க சாவடிச்சிட வேண்டாம் உங்கள. அண்ணா அண்ணா இருங்கண்ணா. அம்மா அம்மா வெளிய ஐஸ் வண்டி வந்திருக்குமா, ப்ளீஸ்மா ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுமா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. ஐஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம், சளி பிடிச்சிக்கோ. ஐயோ அண்ணா 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 அங்கே இருங்கடா, எங்க போயிடாதீங்கடா. அம்மா 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 ப்ளீஸ்மா கொடுமா. ஐஸ் கரண்ட போயிட போறாருமா. அம்மா கொடுமா. எதுக்குடா என்ன போட்டு இப்படி தொல்லை பண்ற? நானே 5 10 உங்க அப்பா கிட்ட வாங்கி வச்சிருக்கேன், அதையும் வந்து நீ கேக்குற. காசு இல்ல ஒண்ணும் இல்ல, போ இங்க இருந்து. அப்பா அழாத பாரு, இந்தா. ஐ இருமா, உனக்கு வாங்கிட்டாங்க. அண்ணா அண்ணா வந்துட்டேனா. ஐயோ இங்க பாருடா, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். வீட்டுல வேற யாரும் இல்ல, வெளியே எங்கேயும் போயிடாத, வீட்டுக்குள்ளேயும் யாரும் சேர்க்காத. நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா. வயிறு வேற வலிக்குது, இன்னும் 7 நேரம் ஆகுது வேற தெரியலையே. பின்னால வேற வந்துரும் போல இருக்கு. நான் சீக்கிரம் வெள்ள வானா. ஐயோ வெயில் வேற அடிக்குது, வயிறு வேற வலிக்குது. எல்லாரும் லைன்ல நில்லுங்க. யார் உள்ள இருக்கிறது? ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு 50 ரூபாய். நீங்களே உள்ள இருந்தா இவங்க எல்லாம் எப்போ உள்ள போறது? யாரா இருந்தாலும் சீக்கிரம் வெளியே வாங்க. உங்க வழி எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவர் வெளியே வந்தோடனே எல்லாரும் ஒருத்தரா உள்ள போயிடலாம். என்னாச்சு? வந்துடுச்சு. நோ, சீக்கிரம் வெளியே வாண்ணா. தோ வந்துட்டம்பா. எவ்வளவு நேரம்னா? ஒன்னால ஒருத்தன் ரோட்லயே போயிட்டான். ஐயோ சாரிப்பா. நான் 50 ரூபாய் முதல்ல கொடுத்துட்டேன். அடுத்தாள் வா. ஆன்ட்டி இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்குல்ல? ஆமா, என்ன பண்றது? என்னடி 20 வீட்டு வாசல்ல இவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க?
இப்பதான் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல, அதான் வெயில் காலம் வந்துருச்சுன்னா அவங்க வீட்டு வாசல்ல எதுக்கு லைன்ல நிக்கிறாங்க? ஐய, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? 29 வீட்டு பாத்ரூம்ல ஏசி போட்டிருக்காங்க. ப்ரோ, என்ன? உங்களுக்கு கோபால் வீடு தெரியுமா? எந்த கோபால்? அதான் அந்த பொரிகடை கோபால். ஓ, அவர் வீடா? நிறுத்துங்க நிறுத்துங்க. ஓ, இதான் பொரிகடை கோபால் வீடா? இல்ல, இது என் வீடு. அப்ப அவர் வீடு? அவர் வீடு யாருக்கு தெரியும்? நல்ல வேலை இந்த பாலா போன வெயில இருந்து தப்பிச்சோம்.